இதயம் wishes you a very happy new year. வங்கதேசத்தைச் சேர்ந்த 50 நீதிபதிகள் இந்தியாவில் அரசு நீதித்துறை அகாடமியில் 10 நாட்கள் பயிற்சி பெற இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்த இட ஒதுக்கீட்டு கொள்கையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதையடுத்து அங்கு மாணவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் நாளடைவில் அது வன்முறையாக மாறி ஷேக் ஹசீனா அரசை கவிழ்த்தது. இதனால் ஷேக் ஹசீனா வங்கதேசத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து அங்கு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார ஆலோசகர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நடக்கிறது. ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திற்கு நாடு கடத்த வேண்டும் என அந்நாட்டு அரசு இந்தியாவுக்கு கோரிக்கை வைத்துள்ளது. இந்நிலையில் வங்கதேச நீதிபதிகள் இந்தியாவில் பயிற்சி பெற இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வங்கதேச சட்டம், நீதி மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் சட்டப்பிரிவு துணை செயலர் அபுல் ஹசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உதவி நீதிபதிகள், மூத்த உதவி நீதிபதிகள், மாவட்ட மற்றும் அமர்வு இணை நீதிபதிகள், மாவட்ட மற்றும் அமர்வு கூடுதல் நீதிபதிகள், மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதிகள் இந்திய பயிற்சிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தின் போபாலில் இருக்கும் தேசிய நீதித்துறை அகாடமி மற்றும் மாநில நீதித்துறை அகாடமியில் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடக்கும் இந்த பயிற்சிக்கான முழு செலவையும் இந்திய அரசே ஏற்கும். வங்கதேச உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலில் சட்டம் அமைச்சகம் இதற்கான அனுமதியை வழங்கியது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இரு நாட்டு உறவில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது.